ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையாம் வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, நீ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில் விசேஷமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை ஆட்கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். தேவரீர் இந்த வேலையிலும் நீர்தாமே முற்றிலுமாய் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. வரவேண்டிய பிள்ளைகளை ஏற்றுவல்ல எங்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும்படி ஆட்சேபிக்கிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது தேவனே எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. ராஜா, எங்களை சுத்திகரித்து உமக்கு ஏற்ற பாத்திரமாய், உமக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. உங்களுடைய தயவுள்ள சித்தத்துக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக்கொள்ள வழிநடத்தும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், பொறுப்படுத்திக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நம்முடைய பாடலுக்காக 25வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். படிப்போம். வால்யூம் டவுன். அல்லேலூயா. நன்றி. Thank you, Jesus. 25வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவ கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சென்றாரே அவன் அல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடிதன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடிதன்னில் தோன்றிய தேவன். அது நல்ல அவர் கிருபை என்றும் உள்ளதே. அது காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையின் ஒளியாய். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் எந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாம் ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் எந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாம் ஆவியை அளித்தேன். இடநம்பி கைதைரியம் ஈந்தாதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இடநம்பி கைதைரியம் ஈந்தாதே, அவர் என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன்
இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரங்கான் நித்தமுடன் இருப்பதாலே அவனல்லவர் அவர் துதியோங்க அவ கிருபை என்றுமுள்ளது. அவனல்லவர் என்று துதியுங்கள் அவ கிருபை என்றுமுள்ளது. தேவ கிருபை என்றுமுள்ளது. அவ கிருபை என்றுமுள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் ஆரினில் அவரை பாபையின் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் ஆரினில் அவரின் பாபையின் ஒளியாய் நடத்தினாரவ நல்லவரவ கிருபை என்றுமுள்ளதே. நடத்தினாரவ நல்லவர் அவ கிருபை என்றுமுள்ளதே. தேவ கிருபை என்றுமுள்ளதே. அவ கிருபை என்றுமுள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். 57வது பாடல். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆண்ட சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி தேவனை மேம்படுத்தலாம். 57வது பாடல். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம். நாம் தேவ பிள்ளைகளானோம். அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம். நாம் தேவ பிள்ளைகளானோம். அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,
அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாமினி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தார். பரிசுத்த காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தார். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. கர்த்தருக்குள் என்று இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்று இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினால் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலோ மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்தேகிடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்தேகிடுதே. மகிமை மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக
வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தா பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் முழங்கள் படிட்டு தேவனை நோக்கி பார்த்து, இந்த நாளிலும் தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆண்டுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். இன்னும் 2 நாட்கள் உண்டு இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு. ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கொஞ்சம் நேரம் தேவனுக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி பலிகளை நம்ம ஏறெடுத்து, ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் நேரம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குங்க, இன்னும் எங்களை தூய்மைப்படுத்துங்க, இன்னும் உமக்கு ஏற்ற பாத்திரமா எங்களை வணைந்து கொள்ளுங்க. ஒரு காலத்தில் நம்ம தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை, ஆணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மீட்டெடுத்து இன்றைக்கு அவருடைய சபைக்குள்ளே கொண்டு சேர்த்திருக்கிறார். தகுதியில்லாத நம்மை பிதாவின் சமூகத்தில் நிற்கும்படியாய் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் நம்ம எத்தனை அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் கூட இருந்தா, நம்முடைய பிரச்சனைகள் நேரத்தில் கர்த்தர் கூட இருந்தா, கதறி அழுத நேரத்தில் கர்த்தர் கூட இருந்தா, கர்த்தர் நடத்தி வந்தார். எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. We love you Jesus, we love you Jesus. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 துதிக்கிறோம், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர்.
பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகிறேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைப்போம். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே. நன்றி ஓ நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றியா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் மேல எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறப்பா, உங்களுடைய நன்மைகளுக்காக நன்றி. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினப்பா. ஒவ்வொரு நாளும் தேவையான உணவை தந்தீர், தேவையான உடையை தந்தீர், தேவையான எல்லா கிருபைகளையும் தந்தீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. நம்முடைய ஆண்டவரை போல நல்ல தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீ நல்லவராகவே இருக்கிற தேவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிறீர். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேவனை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் தவிர ஒருவரும் நல்லவர் இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீ நல்ல தேவன், நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. எங்கள் நல்ல தகப்பன், எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலவீன நேரங்களிலே தேவன் நம்மை பாதுகாத்து தேவன் நம்மை நடத்தி வந்தாரே. ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. We praise you Lord, we praise you Lord. நம்முடைய பலவீன நேரங்கள்லாம் கர்த்தர் கூட இருந்து கரம் பிடித்து நடத்துனதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே,
எங்களுடைய பலவீனத்துல நீ கூட இருந்தீரையா, உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலன் தந்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சிறகுகளின் அன்று மத்தியில எங்களை வைத்து பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய கண்மலையாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்மலையாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க பலவீன நேரத்தில் நீ கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். தீமை வந்த பொழுது, தீங்கு வந்த பொழுது எங்களை உடைய சிறகுகளினாலே மூடி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உந்தன் சீரகுகளின் நீழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சீரகுகளின் நீழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. அல்லேலூயா. ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. அல்லேலூயா. ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை உமக்கு, அல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு.
ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் பலவீன நேரங்களில் உம்பலன் தந்தீரையா. இந்த வருடத்தில் எத்தனையோ பலவீனங்கள், அந்த பலவீனங்களை நாம் தாண்டி வந்தோம். தேவன் நம்மை பலப்படுத்தினார். தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை. நன்றி சொல்லுவோம். ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே ஆராதனை. Glory Jesus. மகிமை இயேசுவே உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். யோவான் அதனுடைய 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம். எல்லாரும் எடுத்தாச்சா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேத பகுதியை நாங்கள் வாசித்திருக்கிறோம். கர்த்ததாமே இந்த வேத பகுதியின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்திலே பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களை நீர் அப்பா உருவாக்குவீராக. உமக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. அப்படியே மறைத்து நீ வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று தினம் உங்களோட நான் பேசும் பொழுது அதில் சில காரியங்களை குறித்து உங்களோட சொன்னேன் இல்லையா? நேற்று தினம் என்னென்ன விஷயத்தை சொன்னோம் ஞாபகம் இருக்கா? காது கேட்கல? அப்போ நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த நாட்கள் நேற்றைய தினம் தியானித்தோம். அதில் 4 விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இல்லையா? அந்த 4 விஷயங்களையும் மீண்டும் அதை இன்னும் தியானித்து பாருங்கள். அது மூலமாக நாமே நிதானித்து பார்த்து தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். இன்னைக்கு அடுத்த ஒரு காரியத்தில் நம்ம போகிறோம். நாம் நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள், அதே போல் நம்மை மற்ற காரியங்களை விட்டு விலகி எதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனம் இல்லையோ அதை விட்டு நம்ம எப்படி விலகி ஓடணும் என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது கடைசியாக தம்முடைய அப்போஸ்தலரோடு பேசின காரியம்தான் இந்த உவமை. இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்களெல்லாம் திராட்சை கொடிகள். இந்த செடியில் இருக்கிற கொடிகள். தோட்டக்காரர் யாரு? பிதாவாகிய தேவன் தோட்டக்காரராக இருக்கிறார். அப்போ திராட்சை செடியாகிய இயேசுவில் கொடியாகிய நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இங்கே இயேசு சுட்டி காட்டினார். நம்ம எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அந்த செடியோடு சேர்க்கப்படுறோம். அதனால தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஆண்டவர் நம்மளை முதலாவது தம்முடைய உபதேசத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். வசனத்தினாலே நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இல்லை, வசனம் என்னைக்கும் நிலை நிற்கிற ஒன்று. அந்த வசனம் என்னும் விதையினாலே நம்மை உருவாக்கி இருக்கிற, நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு சொல்றாரு, நீங்க என் கூட இப்போ இணைஞ்சிட்டீங்க இல்லையா? இணைஞ்சிட்டோட நின்று விடக்கூடாது.
இப்போ நம்மளாம் ஆண்டரோடு இணைந்து விட்டோம், கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம். நம்முடைய வாழ்க்கை எதோடு வந்துச்சு? கிறிஸ்துவுக்குள் வந்துடுச்சு. என்றைக்கு நீங்கள் உங்கள் பாவ மன்னிப்புக்காக நீங்கள் பாவ மன்னிப்புக்காக தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் உங்கள் பாவங்களாம் அறிக்கை செய்து இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, அதுக்கு பிறகு அதனுடைய வெளிப்பாடாக நீங்கள் ஆண்டவரோடு நல்மன சாட்சியின் உடன்படிக்கையில் நீங்கள் பங்கு கொண்டீர்களோ, ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ, அந்த நாள்லேருந்தே நீங்கள் யாருக்குள்ளே வந்துட்டீங்க? கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்க. கொலோசியரில் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொன்னார், நம்முடைய ஜீவன் கிறிஸ்து உடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ நம்ம கிறிஸ்துவுடன் வந்துட்டோம். கிறிஸ்துவுடன் வந்ததுனால, நம்ம இணைக்கப்பட்டதுனால, இப்போ நமக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது ஒரு கனியுள்ள ஜீவியம். மறந்துடாதீங்க, ஏதோ கிறிஸ்தவனா மாறிட்டேன் அதோட நின்று விடக்கூடாது. அதனால தான் கொலோசியருக்கு எழுதும்பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு நின்று விடாதீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வேர் கொள்ளணும். கிறிஸ்துவின் மேல் கட்டப்படணும். கிறிஸ்துவுடன் நடக்கணும். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள வந்துடணும் இல்ல? அப்போ தேவன் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். கனி கொடுக்காதவர்கள் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவே முடியாது. ஆவியின் கனி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனமா 21ஆம் வசனமா 22. கலாத்தியர் 5:22 வாசிங்க பார்க்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாக பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுதான் ஆவியின் கனி. இந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் பூர்ணமாக விளங்கணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை தான் நீங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இதெல்லாம் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லி அதில் வருவார். அதுக்கப்புறமா அந்த வாழ்க்கை என்ன கொண்டு வருமா? கனி தரும் ஜீவியத்தை கொண்டு வருமா அப்படின்னு சொல்கிறார். கனி தராத மனிதன் தேவனுடைய கோபாக்கனைக்கு ஆளாவான். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரம்லாம் விட்டுண்டு அக்கினியிலே எரியப்படும். அப்போ நம்ம ஜீவியம் இன்னும் ஆண்டவரோட நெருங்கி வர 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 அவரோட நிலைத்திருக்க தான் கனி கொடுக்க முடியும். அதான் இயேசு எப்படி சொன்னா பாருங்க, கனி கொடுக்கறதுக்கான ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நாம் யாருக்குள்ள நிலைத்திருக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் நின்றுதாங்க, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இயேசுவை ஏற்றுக்கொள்ற ஜீவியம் அனுபவம் முதல் படி. ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் இது தொடர்ச்சியான ஒரு காரியம், தொடர்ச்சியான காரியம். இந்த கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் ஏதோ ஒரு இடத்துல முற்றும் முடியாது. நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தில் முடியும் வரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் வரை நம்முடைய என்ன செய்யும்? இது தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்கணும். நம்ம ஒரு நாள் இதில் தேக்க நிலையில் போயிடவே கூடாது. அதனால தான் பேதுரு எழுதும்போது சொல்றாரு, வருகையை பற்றி பேசிட்டு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், 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 வளருங்கள். புரியுதா? வளருகிற அனுபவம். நிலைத்திருக்கிற ஒரு மனிதன் அவன் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருக்க ஆரம்பிச்சிட்டனா இன்னும் டீப்பர், இன்னும் ஆழத்தில் போவான். கணுக்கால் அளவு மட்டும் இருக்காது, அது முழங்கால் அளவு மட்டும் இருக்காது, அது இடுப்பு அளவு மட்டும் இருக்காது, நீச்சல் ஆழத்தில் போயிடுவான். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஆழத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இயேசு சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்க நிலைத்திருக்காம ஒரு நாள் கனி தருகிற ஒரு அனுபவத்தில் வரவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்லா தெரிஞ்சுப்போம், ஆண்டவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியவே முடியாது. நம்ம எதையும் சாதிச்சிடவே முடியாது. நம்முடைய எந்த ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையும் ஆண்டவரை பிரியப்படுத்தவே படுத்தாது. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்கணும். இங்கே ரெண்டு விஷயத்த இயேசு சொல்லுவார். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது, பிணைந்து இருக்கிறது. என்னது அது? வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதே போல 9ஆம் வசனத்தை கவனிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்ப ஆண்டவர் எதுல நிலைத்திருக்க சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு மனிதன் அவருடைய வசனத்திலே நிலைத்திருப்பான், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பான். நல்லா கவனிங்க, வசனமும் அன்பும் ரெண்டும் ஒன்றோடு இணைந்து இருக்கிற ஒன்று. வசனத்தை பெறுகிறவன் நிச்சயம் ஆண்டவர்ட்ட அன்பு கூறுவான், இல்லையா? இது எப்படி நமக்கு சாத்தியமாகிறது அப்படின்னா, இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எப்படி அழகாக எழுதுறார் பாருங்க. 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம், 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் என்ன இல்லை? சாத்தியம் இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? ஆண்டவருடைய வசனத்தில் கற்பனைகள் என்று சொல்லும்போது தேவனுடைய வசனம், தேவனுடைய கட்டளை. தேவனுடைய கட்டளை தான் நமக்கு விளக்கு, நமக்கு வெளிச்சம். அப்போ தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களால அவர் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வசனங்களை பெற்றுக்கொண்டு அந்த வசனங்களை நீங்கள் கை கொள்ள ஆரம்பிக்கணும். கை கொள்ளாதவன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் அவன் யாரா இருக்கான்? பொய்யனா தான் இருக்கிறான். அதனால தான் சொல்றாரு, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ நம்ம அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்னா நாம் யாருக்குள் நடக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நடக்கணும். அப்போ கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற உபதேசங்கள், வசனங்கள், இதிலே நாம் நிலைத்திருக்க பழக வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வசனத்துல நம்ம நிலைத்திருக்கிறோமா? பாருங்க, ஆண்டுடைய வசனத்தை நீங்க எவ்வளோ கடைப்பிடிக்கிறீங்களோ அதுதான் உங்களை பலசாலியா மாற்றும். அப்போஸ்தலனாகிய யோவான் வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றார், இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்லப்படணும். என்ன சாட்சி? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறது. எவ்வளவு சந்தோஷமா எழுதுறாரு பாருங்க. வாலிப பிள்ளைகளை குறித்து என்ன அழகா சொல்ற. வாலிபர்கள் எதிலே நிலைத்திருக்கிறார்கள்? தேவனுடைய வசனத்துல நிலைத்திருக்கிறார்கள். தேவனுடைய வசனத்துல ஒரு மனிதன் நிலைத்திருந்தால் அந்த மனிதனுக்கு பேர் என்னன்னு சொல்றாரு? பலவான். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால், அவருடைய வசனத்தில் நிலைத்திருந்தால், அவருடைய வசனத்தை கை கொண்டா நம்ம என்னவோ மாறிடுவோம் தெரியுமா? பலவான்களாய் மாறிடுவோம். பலவான்களாய் மாறுகிறவன் இந்த உலகத்தினுடைய கணக்கின்படி பலவான் அல்ல. பரலோகம் பார்க்குது,
அந்த மனிதனை பலவான் பார்க்குது. ஏன் தெரியுமா? நீங்க எதையெல்லாம் மேற்கொள்றீங்க? நீங்க உலகத்தை மேற்கொள்றீங்க, மாம்சத்தை மேற்கொள்றீங்க, அது மட்டுமல்ல சாத்தானை நீங்க மேற்கொள்றீங்க. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க சத்ருவை நீங்க மேற்கொண்டு விட்டீங்கன்னு அர்த்தம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பலன் தேவை, ஸ்ட்ரென்த் தேவை. அது எங்க இருக்குன்னு கேட்டா அது வசனத்துல இருக்கிறது. அப்போ வசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட நீங்க அதை கை கொள்ளணும். கை கொள்ற நீங்க ஆவியானுடைய வழி நடத்தலுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். நல்ல கவனிங்க, வசனம் கை கொள்ள நான் பலவான்களா மாறுறோம்னு சொன்னேன். எப்படி நீங்க கை கொள்வீங்க? உங்களுடைய சொந்த பலத்தினாலே நீங்க ஒரு நாளும் வசனத்தை கை கொள்ள முடியாது. சொந்த ஞானத்தினாலே, சொந்த முயற்சினாலே ஒரு நாளும் நீங்க வசனத்தை கடைபிடிக்கவும் முடியாது. அப்போ அதற்கு யாருடைய உதவி தேவைன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வேத வசனங்களை கடைபிடிப்பதற்கு அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆவியானவருக்கு இன்னொரு பேர் நமக்கு தேற்றரவாளன், நல்ல கம்ஃபோர்டர் மட்டுமல்ல, அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். ரோமர்ல எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் எழுதுவார், நாம் பலவீனர்கள் என்று ஆவியானவருக்கு தெரியும். இல்ல, நாம் பலவீனர்கள் தான், இந்த உலகத்துல தான் வாழ்றோம். ரட்சிக்கப்பட்ட உண்மை, ரட்சிக்கப்பட்ட நாம் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட உண்மை. ஆனா நம்ம பலவீனர்களாகிய நமக்கு ஆவியானவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இன்ன விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறாதபடினாலே ஆவியானவர் தாமே நமக்காக என்ன செய்றாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அது மட்டுமல்ல, நமக்குடைய பலவீனத்தில் அவர் உதவி செய்யறது மாத்திரமல்ல, எப்படி நமக்காக ஜெபிக்கிறாரா? தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறாரா. ஆமென். தேவன் பிரியப்படுற அளவுக்கு நம்மை ஜெபிக்க வைக்கிறார். இது ஆவியானவருடைய அபிஷேகம் வேலை செய்கிற காரியம். அதனாலதான் அப்போஸ்தலன் யோவான் எப்படி எழுதுறார் பாருங்க. இதே இடத்துல எழுதும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க 27ஆம் வசனம், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. யாருக்குள் நிலைத்திருக்கணும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும். அப்ப இயேசுவுக்குள் நிலைத்திருக்கணும்னா ஆவியானவர் நமக்கு போதிக்கும் பொழுது அந்த போதனைக்கு செவிக்கா சாய்க்க நம்ம பழகணும். ஆவியானவர் பேசிக்கொண்டேதான் இருப்பார். நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்யறது இல்ல, செவி சாய்க்கிறதே இல்லை. கொஞ்சம் திருப்புவோமா? எபிரேயர் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். நல்ல கவனிங்க, நான் சொன்ன வசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட வசனத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறது என்ற அர்த்தம். அதாவது வசனத்திலே நிலைத்திருப்பல், அதே போல தேவ அன்பிலே நிலைத்திருது. ரெண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அதனால இது பிரிச்சே பார்க்க முடியாது. அப்ப இந்த காரியத்துல நம்ம நிலைத்திருக்கணும்னா நமக்கு யாருடைய ஒத்தாசை தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை. அப்ப அந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் இல்லாம நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான்? கீழ்ப்படிதல் உள்ள, வாஞ்சையுள்ள, காத்திருக்கிற மனிதன் மாத்திரமே பெற்றுக்கொள்கிறான். நல்ல கவனிப்போம். சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வர்ற வல்லமையினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருங்கள். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க பழகணும். அநேக நேரங்கள் நம்ம அவசரத்தில் ஓடுறதுனால நிறைய தவறுகளை செய்கிறோம். ஆண்டவருக்குள் நிலைத்திருக்காம நம்ம தூரம் போய்கொண்டே இருக்கிறோம்.
நல்லா கவனிப்போம். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்து பழக்கமுடையவர்களாய் இருங்கள். சீஷர்களுக்கே தேவன் அந்த கட்டளையை கொடுப்பார் என்றால், அப்போஸ்தலர்களுக்கே அந்த கட்டளை கொடுப்பார் என்றால், நமக்கும் அது உரியது என்பதை மறந்து விடாதீர்கள். நாமும் உன்னதத்திலிருந்து வர்ற பலத்தினால் இடை கட்டப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் பலனடைகிறான். பலனடைந்து அவன் தேவனுக்கு சாட்சியாக மாறுகிறான். சாட்சி சொல்றான் இல்ல, சாட்சியா மாறுறான். கொஞ்சம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று என்றார். நல்ல கவனிங்க. நீங்க உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை உலகத்திலிருந்து வர்ற வல்லமை இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த நிரப்புதல் எங்கிருந்து வர்ற வல்லமைன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்திலிருந்து வர்ற வல்லமை. இந்த பூலோகத்திலே நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீங்க பெற்றே ஆக வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரு, நீங்க எனக்கென்று சாட்சிகளாய் நிற்கணும். அப்படின்னா தன்னந்தனியா நீங்க நிற்க முடியாது. நீங்கள் பலத்தால் இடைக்கட்டப்பட வேண்டும். எந்த பலத்தினால்? உலகத்திலிருந்து வர்ற பலன் அல்ல, பரலோகத்திலிருந்து வர்ற பலன், உன்னதத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து வருகிற அந்த பலனாலே நீங்க பலப்பட வேண்டும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அந்த பலன் உங்களுக்குள்ள வந்துட்டா தேவன் உங்களை சாட்சியா மாத்துவார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டிலே சாட்சியா இருப்பீர்கள், உங்கள் இடத்திலே நீங்கள் வசிக்கும் இடத்துல சாட்சியா இருப்பீர்கள், நீங்கள் தேசத்துக்கு சாட்சியா இருப்பீர்கள், உலகம் முழுவதுக்கும் நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் தருவார். உங்களை பார்த்து அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அப்ப பலன் இல்லாமல் நீங்கள் ஜெயத்தை பெறவே முடியாது. அதுக்குதான் இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னாரு, அந்த அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்யும்? போதிக்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் இருக்கா? ஆவியானவருடைய ஒத்தாசை நாடுகிற பழக்கம் இருக்கா? ஆவியானவரே என்னோட பேசும், என்னோட இடைப்படும், எனக்கு உம்முடைய வல்லமை தாங்க, உம்முடைய வசனத்தினாலே என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லுங்க. ஆவியானவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார், போதிப்பார். ரொம்ப நல்ல வார்த்தை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் போதிக்கும். உலகத்துல என்ன ஏரியால நீங்க பலப்படணுமோ எல்லா ஏரியாலையும் தேவையான எல்லா போதனையையும் ஆவியானவர் கொடுப்பார். அதனால்தான் ஆவியானவரால் எந்த மனிதன் நடத்தப்படுகிறானோ அந்த மனிதன் மாத்திரமே ஜெயமுள்ளவனாய் மாறுவான், தேவனுடைய புத்திரனாய் காணப்படுவான். தேவனுடைய புத்திரனாய் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு நாளும் தோல்வி அடைய போறதே இல்லை. ஏன்? காரணம் என்ன? பலவானாகி அவர் நம்ம கூட இருக்கிறார். இல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளையாக அழைக்கப்படுகிறீர்கள். அப்பா பிதா என்று கூப்பிடும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. அப்போ ஆவியானவர் உங்களை போதித்து நடத்துகிறதுல நீங்க கீழ்ப்படிந்து நடந்தா ஒன்று சொல்லட்டும், நீங்க கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பீர்கள். நிலைத்திருக்க வேண்டிய காரியத்துக்கு நீங்க தேவையான ஒன்றை நீங்க கற்றுக்கொள்ளணும். அப்போ ஆவியானவர் போதிக்கும் பொழுது, போதிக்கிறதுனா நல்ல கவனிங்க, அவர் நமக்கு போதிக்கிறார்னா டீச் பண்றார் இல்ல. சாதாரண ப்ரீச் பண்றதுக்கும் டீச் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிரசங்கிக்கிறதுக்கும் போதிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்ல. பிரசங்கம் எங்கனாலும் பண்ணிட்டு போயிடலாம். போதிக்கும் பொழுது அதுக்கு மாணவர்கள் தேவை, மாணவிகள் தேவை, மாணாக்கள் தேவை, கற்றுக்கொள்ளக்கூடிய லேர்னர்ஸ் தேவை.
டீச் தான் பண்ணுவாங்க. அப்போ ஆவியானவருடைய பாடசாலையிலே நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து அவர் சொல்லும்பொழுது அந்த வார்த்தையை கேட்க பழகணும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்ம சபையில் கொண்டு வந்து வைக்கிறார். சபையில் வைக்கும் பொழுது அங்கே என்ன உபதேசம் கொடுக்கப்படுகிறது? அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பெற்ற நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நீங்க படிக்கும்பொழுது, ஆவியானோட ஒத்தாசையை நாடும் பொழுது ஆவியான அதிலிருந்து பேசுவார். அப்போ சபையில கற்றுக் கொடுக்கப்பட்ட உபதேசம் இன்னும் தெளிவா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால சொல்லப்பட்டு ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சபையில கற்றுக்கொள்கிற காரியத்தை நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு இன்னும் அழகா என்ன செய்வாரு? வெளிச்சம் போட்டு காட்டுவார். அல்லேலூயா. நல்லா கவனிப்போம். சில காரியங்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்கும், அதெல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நான் சில நேரங்களில் பார்ப்பேன். இப்போ கடந்த இந்த பத்திரிகையில் கூட நீங்கள் அப்பா எழுதின செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லை? குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த செய்தியை முழுசாக படிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது. படிச்சிங்கன்னா நல்லது. அதில் ஒரு பகுதியில் அப்பா எழுதியிருப்பாங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இல்லையா? முதலாம் நாள் உண்டாயிற்று, இரண்டாம் நாள் உண்டாயிற்று, மூன்றாம் நாள் உண்டாயிற்று, நான்காம் நாள் உண்டாயிற்றுன்னு எழுதியிருப்பாங்க. நான் எதுக்கு 2ஆம் நாள் 3ஆம் நாள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. அதில் மட்டும் கொஞ்சம் திருப்புங்களேன். முதலாம் நாள் உண்டாயிற்று இருக்கா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெற்றார். சாயங்காலம் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. சரியா? இது முதல்ல. 2ஆம் நாள் ஆயிற்றுன்னு பாருங்க. சாயங்காலம் விடிய காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. திருப்பி சாயங்காலம் விடிய காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. 14ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வசனம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடிய காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. இப்போ ஒரு கேள்வி எழும்புது. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல யார் வெளிச்சம் கொடுத்தார்? சூரியன் பகல்ல வெளிச்சம் கொடுக்குது, இரவுல நட்சத்திரங்கள் கொடுக்குது. சரியா? 4ஆம் நாள்ல இது நடக்குது. அப்படித்தானே? அப்ப மற்ற 3 நாள் என்னாச்சு? எங்க அந்த வெளிச்சம்? நான் வியப்படைந்தேன். எதுலனா, அப்பா இது இப்போ எழுதின செய்தி, பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின செய்தி. அந்த காலத்துலலாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கன்கார்டன்ஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லாத நாட்கள். அவங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து கற்றுக்கொண்டு அதை எழுதுவார்கள். அதை நான் பார்த்துருக்கிறேன். அப்படி எழுதும்போது அவங்க எழுதுறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் யார் வெளிச்சமா இருந்தார்னா இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமா இருந்தார் என்று எழுதினாங்க. எப்படி எழுதினாங்க? அதுக்கு மேற்கோள் எப்படி காட்டுறாங்க பாருங்க. வெளிப்படுத்தல்ல போறாங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை கவனிங்க. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வவல்லமையின் தேவனாய் கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அதில் பாருங்க, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. கவனிங்க, இதை மேற்கோள் காட்டுறாங்க. ஆவியானவர் அவங்களுக்கு எப்படி போதிக்கிறார். அந்த நாட்கள்லாம் எவ்வளோ இல்லை. இப்போ நடுவில் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் ஜூப்லின் ஜோசப் நினைக்கிறேன், அவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன். அவர் எபிரேய மொழியை படிச்சிருக்காரு. அதனால எபிரேய மொழியை ரபிகள்கிட்ட படித்ததுனால அவர் அதை படித்ததுலேருந்து சொன்னார்.
நான் நினச்சேன் எங்கள் அப்பா அந்த காலத்தில் எப்ரேய மொழி எங்கன்னு படித்தாங்க. இல்லை, அதில் முதல் வசனம் பார்த்தீங்களா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவாவினர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் சொன்ன இந்த பதத்தை, இந்த தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னதை அவர் ஜூப்ளின் ஜோசப் அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, எப்ரேய மொழியில இப்படி இல்லையா. எப்ரேய மொழியில என்ன இருக்குன்னா, தேவன் வெளிச்சம் இருக்க கடவுது என்றார் அப்படின்னு இருக்கான். தேவன் வெளிச்சம் இருக்க கடவுது என்றார். அது ஆங்கில மொழிபெயர்ப்புல கரெக்டா இருக்கும்னு சொன்னார். சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னார், அந்த வெளிச்சம் யாருன்னா பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து நீர் இங்க இரு அப்படின்னு சொன்னாராம். அந்த மூல பதம், அந்த மூல வார்த்தை இந்த இடத்துல வெளிச்சத்துக்கு பயன்படுத்து இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்பதான் நினைச்சேன், இவங்கெல்லாம் எப்ரேய மொழியை படிச்சுட்டு வந்தாங்க, அப்பா ஆவியானுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து சில காரியங்களை எழுதும்போது அது வியப்பாக இருந்தது. நான் அதை படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இவ்வளோ பெரிதான விளக்கத்தை ஆவியானவர் கொடுக்குறாருன்னா நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள நம்பலாம். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம், ஆனால் தெரியாதுன்னு சொல்கிற நமக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒரு வேளை நம்ம அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்த ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாரும் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே ஆவியானவர் சகல சத்தியத்துங்களும் உங்களை நடத்தி செல்வார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சகல எதை போதிப்பாராம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும், எல்லாவற்றையும். நீங்க ஏதோ 1 2 கிடையாது, ஆவியானவர் எல்லா விஷயத்தையும் குறித்து உங்களுக்கு போதிப்பார். அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே நிலைத்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற கல்வியை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க அறிவியை நீங்க பெற்றீங்கன்னா, இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு இன்னொன்று சொல்லும். நான் ஒரு காலத்தில் ஒரு மேகசின் படித்தேன். அதில் மருத்துவர்கள் சொன்னாங்க, காஃபி குடிக்கிறது ரொம்ப நல்லது, அது நம்முடைய இருதயத்தெல்லாம் பலமாக வச்சுக்குமா. அடுத்ததே ஒரு 10 வருஷம் கழிச்சு சொல்றாங்க, காஃபி குடிக்கிறது ரொம்ப ஆபத்தானது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அநேக இந்த உலகத்தின் இந்த அறிவுகள், உலகத்தின் ஞானம், இதெல்லாம் அழிந்து போகிறவைகள், அது பொய்யாக கூட மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் சொன்னாங்க, பூமியானது எப்படி இருந்துச்சான், தட்டையா இருந்துச்சா, அப்படியே இதா இருந்துச்சான். இப்போ வேதம் சொன்னபடி என்ன சொல்றாங்க, வேதம் சொல்ற அந்த வார்த்தை இப்பதான் எல்லா ஆராய்ச்சி செய்த பிறகு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த பூலோகம் உருண்டையாயிருக்கிறது. இந்த உலகம் எதின் மேல அஸ்திவாரப்பட்டிருக்கிறது, ஜலத்தின் மேல அஸ்திவாரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு மேல எது இருக்கு, ஜலம் இருக்கு. இது பேதுரு சும்மா சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் தெரியுமா, அவர் பரிசுத்த ஆவியினுடைய பாடசாலையில இருந்து கற்றுக்கொண்டவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினுடைய சமூகத்திலே காத்திருந்த ஒரு மனிதன், ஒரு மீனவர் தான். மீனவராய் இருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவராய் இருந்தாலும், உலகத்தின் படிப்பை தரவே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பாடசாலையிலே அவர் அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவேதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்துள்ளார். அவர் சொன்னாரு, இந்த பூலோகமானது, இந்த உலகமானது ஜலத்தின் மேலே அஸ்திவாரப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலே ஜலம் இருக்கிறது. இந்த பூமி இனிமேல் தண்ணீரினால் அழிக்கப்பட போறதில்ல. இது எதனால் அழிக்கப்பட போகுது, அக்னியினாலே அழிக்கப்படுக போகுது. இப்போ கூட எல்லாரும் சொல்றாங்க, ஆமா அக்னியினால் தான் இந்த பூமி அழிய போகுது. நல்லா கவனிங்க. ஒரு சாதாரண பேதை என்று சொல்லலாம், படிப்பறிவில்லாத பேதுரு. ஆனா பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் இருந்து அவருடைய போதனையை கேட்டு கற்றுக்கொண்டபடியினாலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருந்தபடியினாலே சகல வேத சத்தியங்களை, சகல ஞானங்களை நமக்கு எழுதி வைத்து இருக்கிறார். இன்னைக்கு தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்றோம். எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அதனால தான் ஆவியானவர் சொல்றாரு, இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேசுற காரியங்களுக்கு நாம் செவி கொடுப்போமா?
செவி கொடுக்கலன்னா நமக்கு தான் தீமை. அதனால்தான் எபிரேயன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய வார்த்தைக்கு நீங்க உடனே கீழ்ப்பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்க உடனே கீழ்ப்படியாம உங்க இருதயத்தை அப்படியே கடினப்படுத்திட்டே வந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், பிசாசு ஆட்டோமேட்டிக்கா என்ன திரும்ப செஞ்சிருவான், அவிசுவாசத்தை உங்களுக்குள்ள விதைப்பான். இந்த அவிசுவாசத்தை விதைக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா, நீங்க தேவ வசனத்தினுடைய மகத்துவத்தை இழந்துருவீங்க. உங்க இருதயம் கடினப்பட ஆரம்பிக்கும். உங்க இருதயம் கடினப்பட நீங்க என்ன செய்வீங்க, பாவத்தின் வஞ்சனைக்குள்ள சிக்கி கொள்வீங்க. அந்த பாவத்தின் வஞ்சனையினால் நீங்க கடினப்படும் போது இன்னொன்று காரியம் நடக்கும், கீழ்ப்படியாம உங்களுக்குள்ள வந்துவிடும். இந்த கீழ்ப்படியாம வந்து விட்டதுன்னா நீங்க அதுக்கப்புறமா தேவனை விட்டு தூரமா போயிடுவீங்க. இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடம் இருக்கு. ஆவியானவர் சத்தியங்களை நமக்கு போதிச்சுட்டே இருப்பாரு. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், அந்த சின்ன விஷயத்தை கூட அற்பமா எண்ணிடாதீங்க. அது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை பெரிய மேன்மையை கொண்டு வரதுக்காக அவர் கற்றுக் கொடுப்பார். அது கற்றுக் கொடுக்கும்போது உடனே கீழ்ப்பிடிச்சிருங்க. கீழ்ப்பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். பாருங்க, அநேகர் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கலையா. காரணம் என்ன? 4ஆம் அதிகாரத்தில் எபிரேயன் எழுதுறாரு, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. பாருங்க, ஆவியானவர் சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப அற்பமாக எண்ணிட்டோம், அந்நிய பொருளாக எண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகிரும், நம்ம விசுவாசம் இல்லாமல் கேட்கிறோம்னு அர்த்தம். விசுவாசம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசுறார், தேவன் என்னோட பேசுறார், அவருடைய வசனம் எனக்கு ஜீவன் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். அந்த வசனம் தான் எனக்கு வெளிச்சம், அந்த வசனம் தான் எனக்கு பாதைக்கு எனக்கு தீபம் இப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். அந்த வசனம் தான் என்ன இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் என்னை காப்பாற்றும், என்னை அசுத்தங்களை என்னை விலக்கி விடும் அப்படின்னு நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். அந்த வசனம் என்னை உருவாக்கும் என்று நம்பணும். அந்த வசனத்தை நீங்க அப்படி நம்பல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாவே இருக்காது. லாஸ்ட்ல பாருங்க, அந்த பிரயோஜனமா இல்லாம போறதுனால என்ன ஆகுது பாருங்க. 6ஆம் வசனத்தில் எழுதுறாரு, சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அப்ப அடுத்தது அவிசுவாசம் என்ன கொண்டு வந்துடும், நமக்குள்ள கீழ்ப்படியாமையை கொண்டு வந்துடும். கீழ்ப்படியாம வர 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 உங்க இருதயம் கடினப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க விசுவாசின் பேர்ல தான் இருப்பீங்க ஒழிய விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்காது. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆவியானுடைய சத்தத்தை கேட்க பழகணும். அப்ப ஆவியானவர் என்ன சொல்லி தருவார், நிலைத்திருப்பதற்கு நாம் சில விஷயங்களை விட்டு விலகி வரணும்னு நம்ம தெரியணும். என்னதுலாம் விலகி வரணும், சில விஷயங்களை விலகணும். பாருங்க, பேதுரு எழுதும்போது 1 பேதுரு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி போதும். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், நாம் யார் இந்த உலகத்துல? அந்நியர்கள், பரதேசிகள். அதோட நின்று விடக்கூடாது. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம அழைக்கிறது வேற விதமா அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். எதுக்காக தேவன் இப்படி உங்களை தெரிந்திருக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிப்பதற்காக. நம்ம ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்தோம், தேவன் நம்ம மீட்டெடுத்தார். இப்போ அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவரில் நிலைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு வருகிற சோதனை எதுன்னு கேட்டீங்கன்னா,
அவன் ஆத்துமாவுக்கு விரோதமா ஏதோ ஒன்று போர் செய்தான். என்ன போர் செய்து? மாம்ச இச்சைகள் போர் செய்யும். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே இந்த உலகத்துல நீங்க பரிசுத்தமா வாழணும்னு நினைப்பீங்க. ஆனா கூட சாத்தான் என்ன செய்வான்? உங்களுக்கு விரோதமா போராடுவான். மாம்ச இச்சைகள் உங்களுக்கு போராடும். அதனால்தான் கலாத்தியர்ல எழுதும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்வார், மாம்சமும் ஆவியும் ஒன்றோடொன்று இச்சிக்கிறது. ஒருத்தரும் போராடிட்டு இருக்கு, சண்டை போட்டுட்டு இருக்கு. நமக்குள்ள ஒரு புதிய மனுஷன் இருக்கார் இல்ல? நம்ம ரட்சிக்கப்பட்டவொடனே நம்ம புதிய மனுஷனா மாறிட்டோம். ஆனா நம்முடைய சரீரத்துல அந்த மாம்ச இச்சைகள் நம்ம மேற்கொள்வதற்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா பிசாசானவன் எப்படிப்பட்டவன்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ மாம்ச இச்சைகள் நமக்கு விரோதமாக வருகிறபடினாலே ஆவியானவர் போதிப்பார். என்ன போதிப்பார்? மகனே, இதை செய்யாத. நீ யாரு? தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் யார் வாசம் பண்றா? ஆவியானவர் நான் வாசம் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ இந்த மாம்ச இச்சைகளுக்கு நீங்க விரோதமாக போராடணும் அப்படின்னு சொன்னா ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனை என்ன? அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்க நீங்க அறையணும் சொல்லுங்க? சிலுவையிலே அறைகிற அனுபவம் வேணும். ஆவியானவர் சொல்லி தருவாரு. எப்பா, இந்த மாம்ச இச்சைகள்லாம் வருது பத்தியா, உனக்கு விரோதமா வர்ற மாம்ச இச்சைகள் அது எப்படிப்பட்டது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவெல்லாம் இருக்கிற போது நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. மாம்ச இச்சைக்கு அடிமைப்பட்டுட்டானா அவன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்ப இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா வாழ்வதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறையிற அனுபவம் நமக்கு வேணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சிலுவையில் கொஞ்சம் அரைஞ்சு பாருங்களேன். ஆணி வச்சு கொஞ்சம் அரைஞ்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. அதுக்கு தான் பலிபீடத்தில் போய் ஆவியானவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்க பழகணும். தேவனுடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் சொல்வார், நீ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம்? நம்ம சிலுவையில் அறையிறதுக்கு பதிலாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாம்ச இச்சைகள் வருது, நல்லா தெரியுது. அந்த இச்சைகளை எப்படி மேற்கொள்ளணும்? ஆவியானுடைய ஒத்தாசையோடு அதை சிலுவையில், அதுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும், உடன்படிக்கை செஞ்சிடணும். நோ, இதுக்கு நான் செய்ய மாட்டேன். பகைகள், கோபங்கள் வருதா? வசனத்துக்கு விரோதமாக இருக்கு, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுங்க, பலிபீடத்தில் அர்ப்பணிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காரியத்தை தேவசமத்தில் அறிக்கையிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இதில் எனக்கு மேற்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். பாருங்க, ஆண்டவர் நீங்கள் எவ்வளோ ஜபத்தை கேட்குறீங்க, அதுக்கு ஜபத்துக்கெல்லாம் பதில் தராரு. இந்த ஜபத்துக்கு பதில் தர மாட்டாரா? உலக பிரகாரமான காரியம் கேட்பீங்க, ஒரு சாப்பாடு வேணும்னு கேட்பீங்க, சாப்பாடு கொடுத்துருவாரு. ஒரு ட்ரெஸ் வேணும் கேட்பீங்க, ட்ரெஸ் கொடுப்பாரு. நிறைய பேர் அவருடைய ஜபத்தை நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் இதை கேட்டேன் ஆண்டவர் கொடுத்தார். அவ்வளோ நல்ல தேவன். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தேவையான காரியத்தை நீங்கள் கேட்டால் ஆண்டவர் தரமாட்டாரா? பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் எதை ஜபிக்கிறீங்களோ அந்த ஜபத்துக்கு தேவன் பதில் தருவார். அப்படின்னா பிதாவின் சித்தம் என்ன? நம்ம பரிசுத்தமாக வாழணும், சுத்தமாக ஜீவிக்கணும். அது பிதாவின் சித்தம். நீங்கள் பரிசுத்தத்துக்கு என்று தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ பிதாவின் சித்தம் அதுதான். அப்போ பிதாவின் சித்தத்தின்படி கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. மாம்ச இச்சைகளை நான் மேற்கொண்டே ஆகணும். ஸோ மாம்ச இச்சைகள் பட்டியலை நீங்கள் பார்த்தீங்க, அந்த பட்டியலெல்லாம் பாருங்க, ஏதாவது 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கா, 5 இருக்கா? எது நம்முடைய வாழ்க்கையில் அது அதிகமாக பாதிக்குது? எல்லாரையும் இந்த மாம்ச இச்சைகளும் எல்லார் மேலும் ஒரேடியாக அட்டாக் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருக்கலாம். ஒருத்தருக்கு விபச்சாரம் இருக்கலாம், ஒருத்தருக்கு வேசித்தனம் இருக்கலாம், ஒருத்தருக்கு கோபம் இருக்கலாம், ஒருத்தருக்கு வைராக்கியம் இருக்கலாம், ஒருத்தருக்கு பொறாமைகள் இருக்கலாம். பல விதமான காரியங்கள். நீங்கள் நினைச்சிடக்கூடாது,
விபச்சாரம்னா இது பயங்கரமான பாவம் அப்படின்னு நினைச்சாதீங்க. விபச்சாரமும் பயங்கரமான பாவம் தான், கோபமும் பயங்கரமான பாவம் தான், வைராக்கியமும் பயங்கரமான பாவம் தான், பகையும் பயங்கரமான பாவம் தான். எல்லாத்தையும் தேவன் அது ஒரே அண்டர்ல கொண்ட மாம்ச இச்சைகள். இந்த மாம்ச இச்சைகளை நம்ம மேற்கொண்டே ஆகணும். அப்போ பலிபீடத்தில் அர்ப்பணிச்சு அந்த காரியத்துக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இதை நான் மேற்கொண்டே ஆகணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அப்போ ஆவியானவர் சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்றாரா, உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க. சில காரியங்கள் சொல்வார், இந்த தப்பு செய்யற, இந்த தவறை செய்யற, பண்ணாத அப்படின்னா உடனே விட்டுருங்க. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தேவன் வேண்டான்னு சொன்னார்னா அதுக்கு நோ சொல்லுங்க. நமக்கு தேவன் அருளின ரட்சிப்பு என்ன செய்யும் தெரியுமா? அநீதியான எல்லா காரியத்துக்கும் நோ என்று சொல்ல கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. தீத்துக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் அப்படிதான் எழுதினார். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அநீதியான காரியத்துக்கு நோ சொல்லணும், நீதியான காரியத்துக்கு எஸ் சொல்லணும். அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும், அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். நல்ல தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிப்போம். இன்னைக்கு முதல் காரியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். மாம்ச இச்சைகளை விட்டு விலகு, அப்பதான் என்னுக்குள் நிலைத்திருப்ப அப்படின்னு சொல்றார். 2வது காரியம், நம்ம அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியாத காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீணான புத்தீனமான பேச்சுகள், வாக்குவாதங்கள், சீர்கேடான வீண் பேச்சுகள். இதுக்கு நம்ம அதிகமாக இடம் கொடுத்துடுறோம். அப்போஸ்தலன் பவுல் இதை சொல்லாம இல்லை. தீத்து அதனுடைய 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். நல்ல கவனிங்க, எதை விட்டு விலகணுமா? புத்தீனமான தர்க்கம், வம்ச வரலாறு, சண்டைகளையும் நியாய பிரமாணத்தையும் குறித்து உண்டாகிற வாக்குவாதங்கள், இதை விட்டு விலகணுமா? ஏன்? இது அப்பிரயோஜனமானது. நிறைய நேரங்களில் நம்ம வீணான காரியங்களில் போய் நேரத்தை செலவிடுவோம். இன்னும் இதை அழகா சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:23, புத்தீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளை விலகி இரு. நிறைய நேரங்களில் சண்டை போடுறதே காரணம் எதுனால்தான்? இந்த புத்தீனமான அயுக்தமான பேச்சினால நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துடுறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதனுடைய சரி, விசுவாசமாகிய கப்பலை சேதப்பட்ட அது ஒரு பகுதி இருக்கட்டும். இப்போ 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வந்துருங்க, 20ஆம் வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புக்கொண்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விவாதத்துக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி என்ன ஆயிட்டாங்க? விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமென். நல்லா கவனிங்க. தீமோத்தேயுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் நீ நிலைத்திருக்கணும்பா. அப்படின்னா என்ன செய்? விசுவாசத்தை விட்டு நீ வழுவி போகக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும் பாருங்க. விசுவாசம் இல்லாம கிறிஸ்துவானவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணவே முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்றார். அப்ப விசுவாசம் தான் நம்மளை நிலைத்திருக்க பண்ணுது இல்லையா? அப்ப விசுவாசத்துல வளருகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம அநேக நேரங்களில் விசுவாசத்துல வளர்வதற்காக வசனத்தை ஆராய்வதற்கு பதிலாக ஏதோ ரொம்ப கவனம் செலுத்துறோம். சீர்கேடான வீண் பேச்சுக்கு ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு போய் நாம் மாட்டிக்கொள்கிறோம். மாட்டிக்கொள்ளாதீங்க. அதில் போய் நேரத்தை செலவிடாதீங்க. எதில் செலவிடுங்க? அப்போ வசனத்தை ஆராய்வதில் அதிகமான நேரத்தை செலவிடுங்க.
தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வதில் அதிகமான நேரத்தை செலவிடுங்க. பாருங்க, இது நம்மை விசுவாசத்தை விட்டு வலிமை போக பண்ணும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்க அது உதவாது. அப்போ நல்லா கவனிப்போம். இந்த காரியத்தில் தேவன் தாமே நமக்கு அதிகமான கிருபைகளை தருவாராக. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விட்டு விலகுவதற்கு சொல்கிறேன், கவனிங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நல்லா கவனிச்சிங்களா? ஏன் இந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனை என்ன? உலகத்தில் நம்ம பார்க்குறோம், விக்கிரகங்கள் நிறைய உண்டு. விக்கிரகங்களை வணங்குறாங்க. இங்க நமக்கு இது யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிகளுக்கு தானே எழுதுறாரு. விக்கிரக ஆராதனை விட்டு விலகணும்னா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கும் நமக்கும் நடுவில் எது வருதோ அதுக்கு பேர் என்னங்க? விக்கிரகம். அதாவது தேவனுடைய மகிமையை எது திருடுதோ அதெல்லாம் என்னது? விக்கிரகம். இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள அநேக விக்கிரகங்கள் உள்ள வந்துருச்சு. என்ன விக்கிரகங்கள்? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை காட்டிலும் நாம் எதற்கோ அதிகமான மகத்துவம் கொடுக்கிறோம். அதெல்லாம் விக்கிரகமாக மாறிடும். நான் திருப்பி சொல்றேன், நல்லா கவனிங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிருக்காரு? ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவர் சிந்தின ரத்தத்திற்கு ஈடாக வேற எதையும் கொண்டு வந்துடாதீங்க. சில பேர் பார்த்தீங்களா, ஜப எண்ணெய்னு வச்சிருப்பாங்க. ஜப எண்ணெய் ஜபிச்சு அந்த எண்ணெயை பூசுறதுல தப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தின் மூலம் தான் நமக்கு விடுதலை, அந்த ரத்தத்தின் மூலம் தான் நமக்கு சுகம். ஆனா அதையெல்லாம் கீழே தள்ளிட்டு நம்ம எதை நம்புறோம்? அந்த எண்ணெயை நம்புறோம். பார்த்தீங்களா? அது ஜப எண்ணெய் நம்பிட்டு அது ஒரு விக்கிரகமா பண்றோமே, அதனால தேவன் துக்கப்படுவார். நம்ம ஜபங்கள் கூட விக்கிரகமா மாறிடக்கூடாது. நம்முடைய வேத வாசிப்பு கூட விக்கிரகமா மாறிடக்கூடாது. எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் நிறைய வேதத்தை படிச்சுட்டேன் இப்படி சொல்லி இருமா படிஞ்சு நிறைய பேர் ஆண்டவருடைய அறிவை விட்டு விலகிட்டாங்க. நான் அதிகமா ஜபிக்கிறேன் என்று சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாம பண்ற ஜபம், அது கூட உங்க வாழ்க்கையில விக்கிரகமா மாறி. ஏன்னா தேவனை பார்க்கறதுக்கு தடையா இருக்கு. எதெல்லாம் தேவனோடு இன்னும் நெருங்கி உறவாடுவதற்கு தடையா இருக்கோ அதெல்லாம் விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? ஆராதிக்காதீங்க. கொஞ்சம் இது இங்க எழுதும்போது அவர் சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். பவுல் எழுதும்போது சொல்றாரு, கலாத்தியர் எழுதும்போது சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறு ஒருவரையும் உங்களுக்கு வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது. இது பவுல் தன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை சொல்றாரு. என்னுடைய வாழ்க்கை நான் எதை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன்? சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. யாருடைய சிலுவை? கிறிஸ்து இயேசுவின் சிலுவை. அப்போ அதை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறார். உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குன்னு சொல்றாரு, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. அதே போல அவர் பிரசங்கிக்கிறது எப்படி தெரியுமா? பிரசங்கமும் அற்புதம் செய்ய இயேசு இல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. கொஞ்சம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 23ஆம் வசனத்தில் வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நல்லா கவனிங்களா?
யாரை தான் பிரசங்கிக்கிறோம்? இயேசுவை பிரசங்கிக்கிறோம் சொல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நல்லா கவனிப்போம். ஒரு நாளும் நம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய அந்த தியாகத்தை கொச்சப்படுத்துற மாதிரி எந்த வேலையும் நம்ம அதிக முக்கியத்துவம் வேற எதுக்கும் கொடுத்துடக்கூடாது. அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்வாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல போய் முடிப்பீர்களோ? ஏன் அப்படி அவர் சொன்னார் கலாத்தியருக்கு? அவர் சொன்னாரு பாருங்க, 6ஆம் வசனம், கலாத்தியர் 5:6 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்தசேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகா என்ன பேசுறாருன்னா, கிரியைகளினாலே ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதை தான் இங்க அவர் பேசுறார். விருத்த சேதனம் மூலமாக நான் நீதிமானா மாறுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் தவறு. அப்போ எதை குறித்து பேசுறார்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே பேசுகிறார். நல்ல கவனிப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனையை தோன்றுகிற பல காரியங்கள் உண்டு. இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்பி என்ன செய்யறாங்கன்னா, இந்த விக்கிரக ஆராதனையை தான் அதிகமாக முக்கியப்படுத்துறாங்க. கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இவங்களாம் எழும்பி எதை குறித்து பேச மாட்டாங்கன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசவே மாட்டாங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசவே மாட்டாங்க. இவங்க பல காரியங்கள் தங்களுடைய யுக்திகள் எல்லாம் கொண்டு வந்து அதை பண்றதுனால இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சரி, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சரி, நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு கவனமாயிருங்கன்னு சொன்னார். உங்கள் ஆத்மாவை குறித்து கவனமாயிருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருப்பதற்கு தடையாய் வருகிற இந்த கள்ள போதங்கள், கள்ள தீர்க்கதரிசனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். அதனால அவர் சொல்வார் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்க விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். பாருங்க, ஒழுங்கற்று நடக்கிற. எதனால ஒழுங்கற்று நடக்கிறாங்க? நாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்துக்கு விரோதமாய் போகிறதுனால. இப்போ நாம் கடைபிடிக்கிறது ஆரோக்கியமான உபதேசம். இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு விரோதமாய் கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்கதரிசனங்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிற கள்ள போதகர்கள் மூலமாக, கள்ள சகோதரன் மூலமாக வருது. அவங்க ஒழுங்கற்று நடக்கிறாங்க. உங்களையும் ஒழுங்கற்று நடக்க பண்ண போறாங்க. அதனால கவனமா இருங்க, இது உங்களை விட்டு விலகி போங்கன்னு சொல்லிட்டு இப்போ யோவான் எப்படி எழுதுவார் பாருங்க. 2 யோவான் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 யோவான் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராம அதை மீறி நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே தேவனை உடையவர்கள் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ ஒருவன் அப்படி யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்தா நீங்க என்ன செய்யணுமா? இந்த உபதேசத்தை கொண்டு வந்தா அவனை வீட்டில் ஏத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்கள விட்டு விலகிருங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் கவனிச்சிங்களா? அப்போ கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்கிரக ஆராதனையை கடைப்பிடிக்கிற விசுவாச பிள்ளைகள்னால வருது. அதாவது விசுவாசிகள் என்று சொல்ற பிள்ளைகள்னால, கள்ள போதகர்னால, கள்ள தீர்க்கதரிசிகள்னால வருது. அப்படின்னா நம்ம கவனமா இருப்போம். நம்மை கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விட்டு ஏதாவது நம்மளை தவிர்த்து விடுதா, அந்த காரியங்கள் வந்து நிற்குதா, அதுல இருந்து நம்ம விலகி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் நிலைத்திருப்பதற்கு ஆவியானவர் சொல்லுகிற சில சத்தியங்களை நம்ம கடைப்பிடிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். முதலாவது சொன்னேன்,
மாம்ச இச்சைகள் நமக்கு விரோதமாக போர் செய்கிறது. ஆவியானவர் சொல்றாரு, அதை மேற்கொள். எப்படி மேற்கொள்ளணும்? சிலுவையில் அதை அறைந்து, சிலுவையில் அறைகிறது எப்படி? நம்மை நாமே பலிபீடத்தில் நம்முடைய சரீரத்தை அர்ப்பணித்து நாம் தேவ சமூகத்தில் ஒத்தாசையை நாடி, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி அப்படி நாம் செய்யும் பொழுது மாம்ச இச்சைகளை நாம் மேற்கொள்வோம். அதே போல புத்தீனமான சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இடமே கொடுக்கக்கூடாது. அதுக்கு நேரத்தை செலவிடாமல் எதுக்கு அதிகமான நேரம் செலுத்துங்க? ஜீவனுள்ள வசனத்தை ஆராய்வதில் அதிகமான நேரத்தை செலவிடுங்க. அது மட்டுமல்ல, நீங்களும் நானும் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதாவது சிலுவையில் ஏற்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வேற எதெல்லாம் நமக்கு போதிக்கப்படுதோ அதெல்லாம் விட்டு நீங்கள் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கர்த்தருக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருந்தால் அவன் ஒரு நாள் பாவம் செய்யவே மாட்டான். 1 யோவான் 3:6-7 வாசித்து பாருங்க. கர்த்தருக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருந்தா, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தா அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? 1 யோவான் 3:6-7 அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஒருவனாலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ நம்ம அவருக்குள் நிலைத்திருந்தா பாவம் செய்ய மாட்டோம். ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம கவனமாக இருப்போம். ஏன்னா அவர்கள் நிலைத்திருக்கலாம், அவரை காணவும் மாட்டீங்க, அவரை பார்க்கவும் முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்கவே முடியாது. நீங்கள் நிலைத்திருந்தால் தான் தான் கனி தருவீங்க. என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது, செய்யவே முடியாது. இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க, உண்மையில் நிலைத்திருக்க கிருபை. இன்னும் வரப்போகிற நாட்கள் எல்லாம் பலவிதமான நூதன உபதேசங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. 1-2 இல்லை, பல விதமான நூதன உபதேசங்கள் வரும். கேட்கும்போது ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்கும். மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்கன்னா என்ன ஆகும்? விசுவாசத்தை விட்டு வலிவி போயிருவீங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது மாம்ச இச்சைகள் மட்டும்தான் பேசுகிறேன், கடைசியில் ஒரு விக்கிரகாரன்னு ஒன்று பேசியிருக்கேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது சாதாரண வார்த்தை அல்ல, அது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. சிலுவையில் ஏறப்பட்ட இயேசுவை பார்க்காதபடிக்கு, அவரை மேன்மைப்படுத்தாதபடிக்கு எந்த உபதேசங்கள்லாம் வருதோ அந்த உபதேசங்கள்லாம் கள்ள உபதேசம், மறந்துடாதீங்க. ஆகவே நம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு ஞானம் தாங்க, இல்லை சத்திய ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் என்றால், பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேல் இருக்குல்ல, பரிசுத்தாவினர் உங்களுக்கு சகலத்து குறித்து போதிப்பார். இல்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஆவியானவர் சொல்கிறத மட்டும் கேட்க பழகுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்கிறத கேட்க பழகுங்க. ஏன்னா ஆவியானவர் சொல்கிறத நம்ம கேட்டு பழகிட்டோன்னா, கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டோன்னா, ஆவியானவர் தொடர்ச்சியாக நம்மோட பேசுவார், தொடர்ச்சியாக பேசுவார். நம்ம எல்லா கண்களும் மூடினவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களோட நீ பேசுமப்பா, உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் நாம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah. We praise you Lord, we praise you Lord. கொஞ்ச நேரம் எல்லாம் தேவ சமூகத்தில் நாம அர்ப்பணித்தவர்களாய் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Hallelujah. இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்துட்டோம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தந்து நம்மை பலப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். Hallelujah. ஆண்டவரே எங்களை இன்னும் சுத்திகரியும், ஆண்டவரே இன்னும் எங்களை சுத்திகரியும் அப்பா, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் அப்பா. என் தேவன் தம்முடைய செடியில நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு பிதாவான வகை தேவன் என்ன செய்கிறார்? எதெல்லாம் அசுத்தமா இருக்குதோ அதெல்லாம் நீக்குகிறார். ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய பழகுவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்க தவறிட்டேன், என்னை மன்னிப்பீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. எந்த மாம்ச இச்சைகள் நம்ம மேற்கொள்ள ட்ரை பண்ணிட்டே இருக்கு, எதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் பார்ப்போம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும். நல்லா சோதித்து ஆராய்ந்து நலமானதை பற்றி கொள்ளுங்க. பொல்லாங்கா தோணுதா இந்த காரியத்தை விட்டுருங்க.
ஒருவேளை அது ஆவியானவர் சொல்வார், இது உனக்கு நல்லது இல்லை, உன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இது பிரயோஜனம் அல்ல என்று சொன்னார்னா உடனே விட்டுருங்க. ஆவியானவர் உங்களோட நித்தமும் போராட மாட்டார். ஒரு விஷ சொல்வார், 2 விஷ சொல்வார், இன்னும் சில நேரம் பேசுவார். ஆனால் தொடர்ச்சியாக நம்முடைய இதயத்தை கடினப்படுத்திட்டோன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுறதை நிறுத்திடுவார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிற சத்தத்தை கேட்போமா? ஆவியானவர் ஒரு நாள் துக்கப்படுத்த வேண்டாம். ஆவியானவரே, என்னை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. நம்ம எல்லாம் பலவீனம் உள்ளவர்கள் என்று ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, பலவீனமானவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறோன்னா, அந்த பலவீனத்தை நான் மேற்கொள்ளணும்னு வாஞ்சை எனக்கு இருக்கா? பலவானாய் மாறணும்னு வாஞ்சை நமக்கு இருக்கா? அதை தான் தேவன் பார்க்கிறார். உங்க இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவர் அவர், இருதயத்தை சோதித்தறிகிறவர் அவர். நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உண்மையா உங்க வாஞ்சிக்கிறேன்ப்பா, உண்மையா உங்க தேடுறேன், என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க. நான் உம்முடைய சாயலை நான் தரித்து கொள்ளணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு மேன்மையாய் தோன்றுகிறவைகள், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையா இருக்கலாம். அதை இன்றைக்கே பலிபீடத்தில் அர்ப்பணித்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு மேன்மையா இருந்தாலும், எனக்கு பிரியமா இருந்தாலும், இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்குது. ஆண்டவரே, அதை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன், நீக்கி போடுங்கப்பா, எனக்கு இது மேல மேற்கொள்ள உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமாய் வாழ்வது பிதாவின் சித்தம், தேவனுடைய சித்தம் அதுதான். அதுக்கென்று தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்தத்தை கெடுக்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் வருகிறது, அதெல்லாம் நம்ம வாழ்க்கை விட்டு அகற்றி விடுவோம். ஹல்லேலூயா. வீண் பேச்சுக்கள், சீர்கேடான வீண் பேச்சுக்கள், அதெல்லாம் கட்டு கதைகள், இதெல்லாம் தான் விலகி நம்ம காத்துக்கொள்வோமாக. விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுகிற எல்லா விதமான சீர்கேடான பேச்சுக்களுக்கு நம்ம விலகி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். தேவ சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, வேதத்தை ஆராய்வதற்கு என்னுடைய நேரத்தை நான் செலவிட உதவி செய்யுங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு டிவியிலையும் மொபைல்லையும் எத்தனையோ பேர் அதிலேயே மூழ்கி கிடக்கிறாங்க. அந்த நிலைமை மாற வேண்டும். அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த மொபைலில் ஒரு நாளும் நான் மூழ்கி விடக்கூடாது. இந்த டிவியினுடைய எல்லா மற்ற உலக பிரகாரமான நிகழ்ச்சிகளில் நான் மூழ்கி விடக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஏன்னா இது என்னை விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுகிறது. உம்மோடு நெருங்கி இருப்பதற்கு தடையா இருக்கிறது, உம்மில் நிலைத்திருப்பதற்கு தடையா இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. உமக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா. இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமா மாறிவிட்டது. தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை காட்டிலும் நான் எதையும் நேசிக்க கூடாது, உம்மை காட்டிலும் எதையும் நான் மேன்மைப்படுத்தக்கூடாது. என் வாழ்க்கையில சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மாத்திரமே மேன்மை பாராட்டுக்குரிய காரியமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே நான் மேன்மை பாராட்டுவேன், அவரே எனக்கு முன்பாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னது போல தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்காக சிந்தின ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் எனக்காக செய்த தியாகத்துக்காக ஸ்தோத்திரம், அதற்கு ஈடு வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே. என்னுடைய எந்த செம்மையான காரியங்களும் நற்கிரியைகளும் அதுக்கு ஈடாக முடியாது என்பதை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, சீர்கேடான காரியங்களை விட்டு என்னை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை விட்டு என்னை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்க முழு மனதோடு துதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். பரிசுத்தமாக்கும்
யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. தேசமத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் அப்பா. நீர் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அல்லவா, என்னை உருவாக்கும் தெய்வம் அல்லவா. இந்த மண்பாண்டமாகிய என்னை ஆண்டவரே நீர் உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் வணைந்து கொள்வீராக. ஆண்டு சமத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, அந்த கிருபை தாங்கப்பா. இந்த அருமையான இந்த ராத்திரி வேளையில நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டு சமத்தில் நம்ம சமர்ப்பிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Lord, we thank you. Lord, we thank you. Lord, we thank you. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.